ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நடிகை ராதிகாவிடம் கேரள சிறப்பு குழு தொலைபேசி மூலம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். எதற்காக என்றால், கேரவனில் ரகசிய கேமரா பொருத்தி நடிகைகளை ஆபாசமாக படம் பிடிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் ராதிகா. இந்த நிலையில் அவரிடம் இந்த சிறப்பு குழுவானது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் விவரிக்க கேட்போம். பிரசாத், வணக்கம். நடிகை ராதிகாவிடம் சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் அது தொடர்பான முக்கிய தகவல்கள் ஏதேனும் உள்ளதா? விவரங்கள். கேரள திரையுலகில் நடிகைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக பல்வேறு நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டை எழுப்பி வருகிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே இந்த சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு முன்னணி நடிகைகளும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் தொலைக்காட்சியில் அளித்த பேட்டியில் கேரளாவில் அவருடைய அனுபவமாக ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தார். கேரளாவில் ரகசிய கேமரா பொருத்தி நடிகைகள் உடைமாற்றுவது உள்ளிட்ட விஷயங்களை ரகசிய கேமரா மூலம் பகிர்ந்து அதை மற்ற பிறருக்கு அனுப்புவதாக கூறியிருந்தார்கள். அந்த குற்றச்சாட்டு கேரளாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. காரணம், அது ஒரு புதிய தகவலாக இருந்ததனால் அந்த பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நடிகை ராதிகாவிடம் இந்த சம்பவம் தொடர்பாக 7 IPS அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறப்பு விசாரணை குழு நடிகை ராதிகாவிடம் விசாரணை மேற்கொள்ளும் என தகவல் பரவியது. அந்த அடிப்படையில் இன்று அவரிடம் தொலைபேசி மூலமாக நடிகர் ராதிகாவிடம் விசாரணை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றது, அதனுடைய விவரம் என்ன என்பது குறித்து இதுவரை வெளிவரவில்லை. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.